செழியன் யாழியின் மேல் படர்ந்து அவள் உதட்டை சிறை செய்ய, அவன் முதுகிலேயே ஓங்கி அடித்த யாழி அவன் முடியை பிடித்து பின்னால் தள்ள, எனக்கு வலிக்கவே இல்லை என்பது போல அவள் உதட்டை விடாமல் உறிஞ்சிக் கொண்டிருந்தான் செழியன். தலையை இடவலமாக ஆட்டிய யாழி அவனிடமிருந்து பிரிவதிலேயே குறியாக இருக்க, அழுத்தமான ஆழமான முத்தத்தை கொடுத்துவிட்ட பின்பே அவளிடமிருந்து பிரிந்தான் செழியன். மூக்கை சுருக்கி அவனை முறைத்து பார்த்த யாழி, யோ, நீ ரொம்ப ஓவரா பண்ற. நான் எத்தனை முறை சொல்றது, என் விருப்பம் இல்லாம நீ என்கிட்ட வரக்கூடாதுன்னு. நீ என்னன்னா அசால்ட்டா உதட்டுல இச்சு குடுக்குற. உனக்கு இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல. சாமி, என்ன கடி கடிக்கிற. போச்சு போச்சு, என் மான மரியாதையெல்லாம் போயிடுச்சு. இந்த உதட்ட வச்சுட்டு எப்படி நான் வெளியே போவேன்? வீட்ல எல்லாரும் பார்த்தா அசிங்கமா போயிடுமே என்று புலம்பினாள் யாழி. நீ என்ன லூசாடி? உனக்கு முத்தம் தானே கொடுத்தேன். ஏதோ உன்னை ரேப் பண்ண அளவுக்கு ஓவரா சீன் போடுற. போய் குளிச்சுட்டு வா. மணி 4:30 தான் ஆகுது. எப்படி நீ 8 மணிக்கு தானே கீழே போவ? அதனால குளிச்சுட்டு வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து உதட்டில் வச்சுட்டு படு. 8 மணி ஆனதும் எழுந்திருச்சு போ. அவ்வளவா ஒன்றும் தெரியாது என்றான் செழியன். இளா, உண்மையை சொல்லு. உனக்கு முத்தம் கொடுக்கறது ஒன்றும் புதுசு இல்லை தானே என்று யாழி அவனை கண்கள் இடுங்க பார்த்தாள். ஆமாண்டி பொண்டாட்டி, எனக்கு முத்தம் கொடுக்கறது ஒன்றும் புதுசு இல்லைதான். ஆனா உனக்கு முத்தம் கொடுக்கறது புதுசு என்று நக்கலாக கூறினான் செழியன். உதட்டை சுழித்து அவனை பார்த்த யாழி, இனிமே என்கிட்ட வந்த பாரு, குறவளைய கடிச்சு வைக்கிறேன். என்ன தைரியம் இருந்தா தாலி கட்டின பொண்டாட்டிக்கிட்டே முத்தம் கொடுக்கறது புதுசு இல்லைன்னு சொல்லுவ என்று அவன் நெஞ்சிலேயே அடித்தாள். அவளின் சின்ன கையை பிடித்த செழியன், நீ தானடி கேட்ட? ஏதோ நானா வந்து சொன்ன மாதிரி பேசுற என்று திமிராக கேட்டான். ஆமாண்டா, நான் தான் கேட்டேன். அதுக்கு ஆமான்னு சொல்லுவியா? நீ என்ன சொல்லியிருக்கணும்? அப்படிலாம் இல்லை யாழினி. பொண்டாட்டி நீதான் எனக்கு முதல்ல. உன்னை தவிர வேற யாரோட முதட்டையும் நான் கொதறி வச்சது இல்லைன்னு சொல்லி இருந்தா நீ பர்ஃபெக்ட் புருஷன் என்றாள் யாழி. நான் பர்ஃபெக்ட் புருஷனா இல்லைனாலும் பரவாயில்ல. நீ கேட்ட, நான் சொன்னேன். எனக்கு பொய் சொல்ல வராது என்று சீரியஸாக கூறினான் செழியன். தலையில் அடித்துக்கொண்ட யாழி, யோ போயா, இனிமே நான் உன்கிட்ட இங்கிலீஷ்ல பேசவே மாட்டேன். அநியாயத்துக்கு இங்கிலீஷை கொல்ற. நீ எவளுக்கு முத்தம் கொடுத்துருந்தா எனக்கு என்ன? ஆனா இனிமே எனக்கு மட்டும்தான் நீ சொந்தம். உன் கண்ணு சும்மா கூட எவளையும் பார்க்கக்கூடாது. மீறி பார்த்துச்சு என்று யாழி சொல்லும்போதே, பார்த்தா என்னடி பண்ணுவ என்று நக்கலாக கேட்டான் செழியன். சோத்துல இப்ப வரைக்கும் கை வைக்காம இருக்கேன். அதுலயும் என்னை கை வைக்க வச்சிடாத என்று ஸ்ட்ரிக்டாக மிரட்டினாள் யாழி. அவளை முறைத்து பார்த்த செழியன், இந்த சில்லறத்தனமான வேலையை தவிர உனக்கு வேற எதுவும் தெரியாதா? ஏதோ உன் தம்பி என் அக்கா பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கா அப்படின்லாம் சொன்னா. நீ என்ன சரியான மக்கா இருக்க என்று நக்கலாக கேட்டான். அவன் மண்டையில் கொட்டிய யாழி, யோ, நான் செம அறிவாளி தெரியுமா? எனக்கு இருக்கிற அறிவு உனக்கு கூட இருந்தது கிடையாது. நீ எல்லாம் வேஸ்ட் என்று திமிராக கூறினாள். ஆமா ஆமா, உன்னோட வேகாத மூளையை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. உன்ன மாதிரி ஒரு அதிசய பிறவிய கடவுள் படைச்சு என் தலையில கட்டிட்டாரு என்று அலுத்து கொண்டான் செழியன். என்னடா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னை ரொம்ப தான் அசிங்கப்படுத்துற. என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது என்று யாழி கோபமாக கேட்க, சரியான மக்கு மட சாம்பிராணி மாதிரி இருக்குது. உண்மையை சொல்லு, நீ எப்படி வெளிநாட்டில் படிச்சு பாஸ் பண்ணின? எல்லாம் பிட்டடிச்சு தானே எழுதின என்று நெற்றியை நீவியபடி கேட்டான் செழியன். நீ வந்து பாத்தியா நான் பிட்டடிச்சு பாஸ் பண்ணத? யோ, காண்டாக்காத. உன்னை தெரியாம எழுப்பிட்டேன். ஒழுங்கா படுத்துக்கோ என்று எரிச்சலாக கூறினாள் யாழி. அப்பாடா, அவளை காண்டாக்கியாச்சு. இப்பதான் மனசு குழு குழுன்னு இருக்குது. என்ன தைரியம் இருந்தா 4 மணிக்கு மனுஷனை எழுப்பி விட்டு காண்டாக்குவா? உனக்கு மட்டும்தான் தெரியுமா? எனக்கும் காண்டாக்க தெரியும்டி என்று மனதிலேயே கெத்தாக நினைத்து கொண்ட செழியன் குப்புற அடித்து படுத்துக்கொண்டான். சரியான பார்ட் டைம் பைத்தியம். என்ன டென்ஷன் பண்ணிட்டே இருக்கான். ச்சே, இவனை காண்டாக்கி என்டர்டெயின்மெண்ட் பண்ணலான்னு நினைச்சா இவன் என்ன காண்டாக்கிட்டான். இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்ட, நாளைக்கு புதுசா எதையாவது யோசிச்சு வச்சு உன்னை வச்சு செய்யறேன் என்று மனதிலே நினைத்து கொண்டு அவன் அருகில் படுத்துக்கொண்டாள் யாழி. போய் குளிச்சுட்டு வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு படுறி என்று செழியன் சொல்லவும், உன்னோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி. எனக்கு எப்போ என்ன பண்ணணும் தெரியும். நீ ஒழுங்கா படு. என்னை டென்ஷன் படுத்தின மவனே, நீ என்ன அடிச்சன்னு இப்பவே கத்தி எல்லாரும் எழுப்பி விட்டுருவேன் என்று மிரட்டினாள். சரியான பஜாரியா இருப்பா போல என்று முனகிவிட்டு திரும்பி படுத்துக்கொண்டான் செழியன். ஆமா, அப்படியே இவர் ரொம்ப நல்லவரு, நான் பஜாரி. உன்னை கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளவோ பெட்டர் என்று விட்டு அவன் மேல் ஏறி படுத்துக்கொண்டாள் யாழி.
இவகிட்ட வாய குடுத்து ஜெயிக்க முடியாது. செழியா, வாய விடாத என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அமைதியாகிவிட்டான் செழியன். ஏய், என்னடி உனக்கு இன்னும் தூக்கம்? தினம் ஒரு பக்கெட் தண்ணிய வேஸ்ட் பண்ணி உன்னை எழுப்பி விடணுமா? போடி, போய் குளிச்சுட்டு வீட்டு வேலைய பாரு என்று அதட்டிவிட்டு பக்கெட்டை தூக்கி போட்டுவிட்டு சென்றான் ஆதித்ய சிம்மன். ச்சே! மணி என்ன 8 ஆயிடுச்சு. அதுக்குள்ள இவன் தண்ணிய ஊத்தி எழுப்பி விடுறான். இன்னும் விடிய கூட இல்ல. இவனுக்கு எதுக்கு தேவையில்லாத வேல? நான் நிம்மதியா தூங்கக்கூடாது. அதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவான். சரியான பார்ட் டைம் சைக்கோவா இருப்பான் போல என்று முனகிவிட்டு பக்கெட்டை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் சன்மதி. பால்கனியிலிருந்து அவளின் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டிருந்த ஆதி அவள் குளியலறைக்குள் புகுந்து கொள்ளவும், ம், இவளை எழுப்பி விட்டாச்சு. இனிமே எல்லா வேலையும் அவளே பண்ணிடுவா. நேத்து சாப்பிட்ட மாதிரி இன்னிக்கும் நல்லா டேஸ்டா சாப்பிடலாம் என்று மனதில் நினைத்து கொண்டு ஒர்க் அவுட் செய்ய ஆரம்பித்தான். சன்மதி குளித்துவிட்டு ஆடை மாற்றிக்கொண்டாள். என்னதான் அவன் டார்ச்சர் செய்தாலும் அவளுக்கு அத்தியாவசியமான பொருள்கள் அனைத்தையும் கல்யாணம் நடந்த அன்று இரவே ஆர்டர் செய்து வரவழைத்திருந்தான். தலையை துவட்டியபடி பால்கனிக்கு வந்த சன்மதி, உங்களுக்கு காஃபி வேணுமா இல்ல ஹெல்த் ட்ரிங்க் ஏதாவது குடிப்பீங்களா என்று கேட்டாள். புருஷன் என்ன குடிப்பான்னு கூட உனக்கு தெரியாதாடி? ஆனா பாரு, அந்த அர்ஜுன் இப்ப என்ன பண்றான், எங்க இருப்பான், என்ன சாப்பிடுவான், இதெல்லாம் கரெக்டா தெரியும்ல என்று நக்கலாக கூறினான் ஆதி. இப்ப எதுக்கு அர்ஜுனை இழுக்கிறீங்க என்று சன்மதி ஆதங்கமாக கேட்க, ஹோ, கள்ளக்காதனை பத்தி பேசுறேன்னு கோவம் வருதா என்று நக்கலாக கேட்டான் ஆதி. என்ன பேசுறீங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? உங்க பொண்டாட்டியை இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பேசுறீங்க? ச்சீ, நீங்க மனுஷனே கிடையாது. மனசாட்சி இல்லாத மிருகம், கொடூரமான அரக்கன் என்று கோபமாக கூறினாள் சன்மதி. ஆமாண்டி, நான் அரக்கன்தான். அதான் உனக்கு என்ன பிடிக்கலல்ல? மனுஷனா இருக்கிற அர்ஜுனை பிடிச்சிருக்குதா என்று எரிச்சலாக கேட்டான் ஆதி. ஏன் திரும்ப திரும்ப அர்ஜுனையே இழுக்கிறீங்க? காஃபி வேணுமா ஹெல்த் ட்ரிங்க் குடிப்பீங்களான்னு கேட்டது ஒரு குத்தமா? அதுக்கு எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து முடிக்கிறீங்க? நமக்கு கல்யாணமாகி 6 வருஷம் ஆயிருந்தாலும் நாம ஒன்னும் ஒட்டுக்கா இல்ல. நீங்க எப்போ என்ன பண்ணுவீங்க, என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்க. இன்னொரு முறை அர்ஜுனோட கம்பேர் பண்ணி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு முறை இப்படி பேசினதுக்கு தான் தாலியை கழட்டி கொடுத்தேன். திரும்பவும் அந்த தப்ப பண்ண வைக்காதீங்க என்றாள் கோவமாக. ஏன், நான் கட்டின தாலியை கழட்டி எறிஞ்சிட்டு அவன் கையால தாலியை வாங்கிக்கவா என்று ஆதி கேட்க, ச்சே, அது என்ன வாயா இல்ல தேள் கொடுக்கா? இப்படி விஷத்தை கக்குறீங்க என்று சலித்து கொண்ட சன்மதிக்கு மனம் வெறுமையானது. ஏய், தேவையில்லாம நின்னு நேரத்தை கெடுக்காம ஏபிசி ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா என்றான் ஆதி. நான் தேவையில்லாத பேசுறேனா? சரிதான். உன்கிட்ட உன்னை ஒரு மனுஷனா நினைச்சு பேசுறேன்ல, எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும் என்று மனதிலேயே நினைத்து கொண்டாள் சன்மதி. ஏய், என்னடி அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருக்க? போய் ஏபிசி ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா என்று அதிகாரமாக கூறினான் ஆதி. அப்படின்னா என்ன ஜூஸ்? அதை எப்படி போடணும் என்று பயந்து கொண்டே கேட்டாள் சன்மதி. நீ சினி ஃபீல்ட்ல தானே இருக்கிற, உனக்கு ஏபிசி ஜூஸ் பத்தி தெரியாதா? இல்ல தெரிஞ்சுகிட்டே நடிக்கிறியா என்று எரிச்சலாக கேட்டான் ஆதி. எனக்கு நிஜமா தெரியாது என்று சன்மதி சொல்லவும், யூடியூப்ல பாருடி, சொல்லுவாங்க என்று கடுப்பாக கூறினான் ஆதி. என் போனை தான் நீங்க தூக்கி போட்டீங்களே, அப்புறம் எப்படி பாக்கறது என்று சன்மதி பாவமாக கேட்டு வைக்க, ஏய், ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டு ஒவ்வொன்றும் எடுத்து சீவிட்டு தனித்தனியா அரைச்சு எடுத்து லாஸ்டா மூணையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வா என்றான் ஆதி. ஓகே, வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணணுமா? ஒரு வெங்காயமும் வேண்டாம். முதல்ல ஜூஸை போட்டு எடுத்துட்டு வந்து கொடு. அடுத்து செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. சீக்கிரம் போ, உனக்கு 10 நிமிஷம்தான் டைம். அதுக்குள்ள ஜூஸோட நிக்கிற என்றான் ஆதி. தலையாட்டிவிட்டு அங்கிருந்து சென்றாள் சன்மதி. அத்தியாயம் 200. மதியம் 1 மணிக்கு வீட்டிற்கு வந்தான் சக்தி. பெரிய பெண்கள் சரோ 4வரும் நகைக்கடைக்கு சென்றிருக்க, சாய்ரா ஹால் சோஃபாவில் அமர்ந்து கீரை ஆய்ந்து கொண்டிருந்தாள். அண்ணி, யாரும் வீட்ல இல்லையா என்று சக்தி கேட்க, சரவண மாமாவுக்கு நகை எடுக்க கடைக்கு போயிருக்காங்க மாமா. மோகனா அத்தை உங்களைத்தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஃபோனும் இங்கேயே வச்சுட்டு போயிட்டீங்கன்னு தீக்ஷி சொன்னா. ஏதாவது பிரச்சனையா மாமா என்று சாய்ரா கேட்க, ம், ஆமா அண்ணி, இப்போ ஓகே. தீ ஆஃபீஸ் கிளம்பிட்டா தானே? கிளம்பிட்டா மாமா. அவ முகமே சரியில்லை, அழுதுருப்பா போல. நான் பெருசா எதுவும் கேட்கல. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா மாமா என்று பயந்து கொண்டேதான் கேட்டாள் சாய்ரா.
அப்படி எதுவும் இல்லையே அண்ணி. நல்லா தானே இருந்தா. வீட்ல யாராவது ஏதாவது சொன்னீங்களா? என்று சக்தி நெற்றியை நீவியபடி கேட்க, இல்ல மாமா. அவ ரூம்ல இருந்து வரும்போதே ஒரு மாதிரியா தான் வந்தா. பாட்டி தான் எப்பவும் போல நார்மலா நேரமா எழுந்துக்க மாட்டியான்னு திட்டினாங்க. பாட்டி திட்டுனதுக்கெல்லாம் அவ ஃபீல் பண்ண மாட்டா. ஏதோ இருக்குது. எனக்கு என்னமோ நீங்க இல்லாததால தான் அப்படி இருந்தாளோன்னு நெனைக்க தோணுது. ஏன் அண்ணி? அண்ணன் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டா, நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா என்ன? என்று சக்தி புரியாமல் அவளைப் பார்த்தான். எனக்கு அழுகையே வந்துடும் மாமா. உங்க அண்ணன் இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போனதில்ல. கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே கூட அன்டைம்லலாம் கால் பண்ணி பிசினஸ் ட்ரிப் போறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஏன் மாமா, நீங்க தீக்ஷி கிட்ட சொல்லாம போனீங்களா? என்று சாய்ரா கேட்க, ஆமா அண்ணி. எமர்ஜென்சி. அவ தூங்கிட்டு இருந்தா. அதான் வந்து சொல்லிக்கலான்னு கிளம்பிட்டேன். காலையில எழுந்து தேடியிருப்பா போல. எனிவே தேங்க்ஸ் அண்ணி. அவ அழுதிருந்தாலும் மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பா. அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனா ஏன் எனக்கு பயந்துக்கிறீங்க? காலேஜ் கரஸ்பாண்டன்ட் தைரியமா இருக்கணும் என்று அவள் தலையை தடவி கொடுத்துவிட்டு சென்றான் சக்தி. போகும் அவனையே புன்னகையுடன் பார்த்த சாய்ரா பின் ஆய்ந்து வைத்திருந்த கீரையையும் பக்கத்தில் இருந்த போனையும் எடுத்துக்கொண்டு கிச்சனுக்கு வந்து யூடியூபில் கீரை வணக்குவதை பார்த்து வணக்கினாள். அதற்குள் சக்தியும் குளித்து முடித்து ரெடியாகி போன் பேசிக் கொண்டு வந்து டைனிங் ஹாலில் அமர அவசர அவசரமாக வந்து அவனுக்கு பரிமாறினாள் சாய்ரா. அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டீங்களா அண்ணி? அத்தை கொடுத்து விட்டாங்க மாமா. இன்னும் கொஞ்சம் சாதம் வைக்கவா மாமா? என்று சாய்ரா கேட்க, இதுவே போதும் அண்ணி. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல மாமா, இனிமே தான். சரி, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. எப்படியும் எல்லாரும் வர ஈவினிங் ஆயிடும் என்றான் சக்தி. பரவாயில்ல மாமா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்றபடி அவனுக்கு கீரையை வைத்தாள் சாய்ரா. உட்காருங்க அண்ணி, நமக்குள்ள என்ன என்று சக்தி சாதாரணமாகத்தான் சொன்னான். அவன் சொன்ன விதத்தில் பயந்த சாய்ரா பட்டென அமர்ந்து கொண்டாள். சாப்பிட்டு முடித்து கை கழுவி விட்டு எழுந்த சக்தி, அண்ணி, கீரையில லைட்டா உப்பு மட்டும் அதிகம். மத்தபடி நல்லா இருக்குது. சரிங்க அண்ணி, நான் போயிட்டு வரேன் என்று விட்டு அவன் சென்று விட, இது சக்தி மாமா தானா என்று போகும் அவனையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் சாய்ரா. போர்ட்டிகோவில் வந்து காரில் அமர்ந்து செல்ஃப் டிரைவ் செய்து கொண்டே மனைவிக்கு கால் செய்தான் சக்தி. அப்போதுதான் மேனேஜரிடம் திட்டு வாங்கிக் கொண்டு அவள் இடத்தில் வந்து அமர்ந்திருந்தாள் தீட்சண்யா. சக்தியிடமிருந்து கால் வரவும் நடந்த அத்தனையும் மீண்டும் நினைவு வந்து அவளை பாடாய்ப்படுத்தி எடுத்தாலும் காலை அட்டன் செய்து, சொல்லுங்க அத்தான் என்றாள். வாட் ஹேப்பன் தீ? ஏன் டல்லா பேசுற? உடம்பு முடியலையா? நான் நல்லா இருக்கேன் அத்தான் என்று தீக்ஷண்யா சொல்லவும், சரி, நான் ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணு. ஆட்டோவை அனுப்பிடு என்றான் சக்தி. இல்ல அத்தான், பரவாயில்ல, நான் ஆட்டோவிலேயே வந்துடுறேன் என்று தீக்ஷண்யா சொல்லவும், நான் சொன்னதை செய் தீ என்று அழுத்தமாக கூறினான் சக்தி. நீங்க சொன்னதை தான் நான் செய்யணுமா அத்தான்? எனக்குன்னு சுதந்திரம் இல்லையா என்று தீக்ஷண்யா கேட்க, என்னடி லூஸ் மாதிரி பேசுற? உன்னோட சுதந்திரம் உன் கையில தான் இருக்குது. அதை நான் என்னைக்கும் பறிக்க மாட்டேன். உன்னை காலையில பார்க்கல. அதான் ஈவினிங் உன்னை வந்து பிக் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். கிளைமேட் வேற கிளவுடியா இருக்குது. அப்படியே எங்கேயாவது போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு வரலாம். நான் மாம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்றான் சக்தி. இல்லத்தான், நான் ஈவினிங் போய் சமைக்கணும் என்று தீக்ஷண்யா அவனை தவிர்ப்பதிலேயே குறியாக இருக்க, நான் அண்ணிக்கிட்ட பேசுறேன். அவங்க சமைச்சிடுவாங்க. நீ வெயிட் பண்ணு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இப்போ வேலையை போய் பாரு. பாய் என்று கட் செய்து விட்டான் சக்தி. இப்படி பேசுறது சுதந்திரம் கொடுக்கறதா? எல்லாமே இவரோட இஷ்டப்படி நடக்கணும்னு ஒரு எண்ணம் என்று கடுப்பாக மனதில் நினைத்து கொண்டே வேலையை தொடர்ந்தாள் தீக்ஷண்யா. என்ன செழியா, நல்ல தூக்கம் போல என்று காஃபி குடித்துக் கொண்டிருந்த செழியனிடம் கேட்டபடி அவன் அருகில் அமர்ந்தார் ஹரிஷ். ஆமாம் மாமா, நைட் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம்ல, அதான் எழுந்திருக்க நேரம் ஆயிடுச்சு. சண்மதி நல்லா இருக்காளா? அவளை எப்போ போய் பாப்பீங்க? அந்த பையனை ஏத்துப்பீங்களா? தினேஷ் மாமா என்ன சொன்னாரு என்று செழியன் கேட்க, இப்போதைக்கு எதுவும் பண்ண போறதில்ல செழியா. சண்மதி கிட்ட எப்படிலாம் நடந்துக்கணும்னு சக்தி சொல்லியிருக்கான். அவ வாழ்க்கைய அவ காப்பாத்திப்பா. ஆதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நாங்க முறைப்படி எதுவும் பண்றதா இருக்கோம் என்றார் ஹரிஷ்.
அதுவும் சரிதான் மாமா. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு பழமொழியே இருக்குது. பரவால்ல. தினேஷ் மாமா அவரோட பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப ஆழமா யோசிச்சு ரிஸ்க் எடுத்து இறங்குறாரு என்று செழியன் சொல்லவும் புன்னகைத்தார் ஹரிஷ். அத்தான், இந்தாங்க காஃபி என்று கீதா காஃபி கப்பை நீட்டவும் வாங்கிக் கொண்ட ஹரிஷ், எங்க கீதா, பொண்ணுங்க யாரையும் காணோம் என்று கேட்டார். எல்லாம் ஷாப்பிங் போறான்னு காலையிலேயே வியானை டார்ச்சர் பண்ணி அவனை கூட்டிட்டு போயிருக்காங்க என்று கீதா சொல்லவும், ஏதோ ஆசைப்படுறாங்க, போயிட்டு வரட்டும் விடு. இனியாவ கூட காணுமே. ஆமா, நிஷா குட்டி இனியன் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க தானே என்று ஹரிஷ் கேட்க, ம், நிஷா இனியன் ஸ்கூல் போயிட்டாங்க. ரேயன் ஆஃபீஸ் போயிட்டான். விக்ராந்த், இனியா, யாழி, சன்வி 4 பேரையும் கூட்டிட்டு தான் வியான் போயிருக்கான். பாவம் வியான். ஒரு இடத்துல கூட நார்மலா நடமாட முடியாது. எப்ப பாரு அந்த மாஸ்க போட்டுட்டே சுத்துறான் என்றார் கீதா. அவனே ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த துறை தானே கீதா. எல்லாத்துலயும் குறைன்னு இருக்கதான் செய்யும். விடு. நீ எதுக்கு இனியாவை அனுப்பி வச்ச? இந்த மாதிரி டைம்ல அவளை அலைவிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என்று மனைவியை முறைத்தார் ஹரிஷ். ஏதோ நானே அனுப்பி வச்ச மாதிரி பேசுறீங்க. அடம் பண்ணி போனது உங்க மருமக தான். என்கிட்ட தான் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை கட்ட தோணும் போல. ரேயானும் அப்படித்தான். நீங்க கண்டிக்க மாட்டீங்களா அம்மா? நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதால தான் அவ இந்த அளவுக்கு பண்றான்னு சொல்லிட்டு போறான். நீங்களும் உங்க பங்குக்கு சொல்லுங்க என்று முகத்தை வெட்டியபடி கூறினார் கீதா. சரிடி, உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்காத. அம்மா அப்பாவுக்கு போய் காஃபி குடு. அதுக்கு முன்னாடி உன் அருமை புத்திரனை எழுப்பி விடு என்றார் ஹரிஷ். செழியன் அவர்களை புன்னகையுடன் பார்க்க, அவனை ஏதாவது சொல்லலன்னா அவங்களுக்கு தூக்கம் வராதுல்ல தான் என்று முறைத்துவிட்டு மகனை காணச் சென்றார் கீதா. ஹரிஷ் அவரை கண்டு கொள்ளாமல் காஃபியை சுவைக்க, இங்க எல்லாருமே இப்படிதானா மாமா? எப்பவும் கிண்டலா பேசிட்டு தான் இருப்பீங்களா? எல்லா விஷயத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிறீங்க. உதாரணத்துக்கு சண்மதி கல்யாணமே கூட எடுத்துக்கோங்க. இதுவே அவ கிராமத்துல பிறந்திருந்து அவளை யாராவது கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணியிருந்தா உடனே பஞ்சாயத்தை கூட்டி தண்டனை உடனே கிடைக்கும். ஆனா இங்க அப்படி இல்ல. எல்லாமே ஆம வேகத்துல நடக்குது. நான் கூட சிட்டில எப்படி நேரத்தை கடத்துறதுன்னு யோசிச்சுட்டு தான் வந்தேன். பரவாயில்ல, சும்மா பேசிட்டு இருந்தாவே இங்க நேரம் போயிடுது என்றான் செழியன். அதனாலதான் இது சிட்டி செழியா? இங்க எல்லாமே தாமதமா தான் நடக்கும். உண்மையா பல விஷயத்துல சிட்டியை விட பெட்டர் கிராமம்தான் என்று ஹரிஷ் சொல்லி புன்னகைக்க, அப்பா என்று அழைத்தபடி வந்த சரவணன், அப்பா, என்ன திட்டினீங்களா என்றபடி அவருக்கு எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தான். உன் அம்மா உனக்கு ஒத்து ஊதுற வரைக்கும் நீ திருந்த மாட்ட. மணி எத்தனை ஆகுது? நீ இன்ன வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிற. ரேவதிக்கும் சேர்த்து ட்ரெஸ் ஆர்டர் கொடுக்குறேன்னு சொன்னேன். அதை பண்ணியா? என் பொண்டாட்டியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவளுக்கு எல்லாமே நான் பார்த்து பார்த்து பண்றேன்னு வாய்க்கிழிய பேசினேன். முதல்ல பியூட்டிஷியன் அரேஞ்ச் பண்ணியாடா எருமை என்று திட்டினார் ஹரிஷ். அப்பா, இன்னும் 3 நாள் இருக்குது. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நாளைக்கு கடைக்கு போய் ட்ரெஸ் ஆர்டர் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம். நான் எனக்கு மட்டும் தனியா பண்ணினா என் கூட பிறந்த குரங்குங்க எல்லாம் சண்டைக்கு தொடப்பக்கட்டை எடுத்துட்டு வருவாங்க என்று கிண்டலாக கூறினான் சரவணன். டேய், அதெல்லாம் என் பொண்ணுங்க, சண்டைக்கு வரமாட்டாங்க. நீ இன்னிக்கே போயிட்டு வா என்றார் ஹரிஷ். எனக்கு சலிப்பா இருக்குதுப்பா, நாளைக்கு போய்க்கலாம் என்று சரவணன் சொல்லவும் தலையில் அடித்துக் கொண்டார் ஹரிஷ். இதுதான் உங்க ஊர்ல ஏபிசி ஜூஸா? இத மனுஷன் குடிப்பானா? ஒரு ஜூஸ் போட தெரியுதா? அளவா தண்ணி ஊத்தணும். உன் அப்பா வீடு மாதிரி உன் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. போடி போ, சமைக்கிற வேலையை பாரு. சமையல் முடிச்சிட்டு வீட்டை தொடச்சிடு. 2 நாளைக்கு வேலைக்காரங்க லீவு, அதனால எல்லா வேலையும் நீதான் பண்ணணும் என்றான் ஆதி. ம், சரி. அதான் ஜூஸ் நல்லா இல்லல்ல, கொடுங்க, நான் வேற போட்டு வந்து கொடுக்கறேன் என்று சண்மதி அவனிடமிருந்து கிளாஸை வாங்க கையை நீட்ட அதை தட்டிவிட்ட ஆதி, ஒன்னும் புடுங்க வேண்டாம், நீ போய் மத்த வேலையை பாரு என்று எரிந்து விழுந்தான். சரியான சைக்கோ என்று முனகிவிட்டு அங்கிருந்து கிச்சனுக்கு வந்த சண்மதி முதலில் காஃபி டீ போட்டு 2 ஃப்ளாஸ்கில் ஊற்றி டைனிங் டேபிளில் ஃப்ளாஸ்கை வைத்துவிட்டு, யார் யார் என்னென்ன சாப்பிடுவார்கள் என்று தெரியாததால் பொதுவாக இட்லி, தோசை, குருமா வைத்து சமையலை முடித்துவிட்டு வீட்டை துடைக்க ஆரம்பித்தாள். சமையலை ஈஸியாக செய்தவளால் குனிந்து நிமிர்ந்து வீட்டை துடைக்க முடியவில்லை. இடுப்பு வலி பயங்கரமாக எடுத்தது.
கணவனிடம் சென்று சொன்னால் வேண்டுமென்றே இன்னும் தன்னை பழிவாங்குவான் என்று நினைத்து பல்லை கடித்து வலியை பொறுத்து கொண்டு அனைத்து வேலையையும் செய்து முடித்துவிட்டு தோட்டத்திற்குச் சென்று தண்ணீர் பாய்ச்சிவிட்டு அறைக்கு வந்து மீண்டும் ஒரு முறை குளித்துவிட்டு ஆடை மாற்றிக்கொண்டு வெளியில் வரவும் அவளை உறுத்து விழித்து பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. நெஞ்சில் கை வைத்து அவனை பார்த்து பயந்து போன சன்மதி, ச்சே, நீங்க தானா? நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். எதுக்கு இப்படி திடீர்னு வந்து பாக்குறீங்க என்று புரியாமல் அவனை பார்த்தாள். ஆமா, இவ பெரிய உலக அழகி. இவள நான் பாக்கறேன். ஏய், உன் அம்மா உன்னை என்னடி சொல்லி வளர்த்தாங்க? முதல்ல கடவுள வணங்கிட்டு தானே எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஆனா நீ பூஜை அறையை எட்டி கூட பார்க்காம மத்த எல்லா வேலையும் பார்த்திருக்க. போடி, போய் விளக்கு பொருத்து சாம்பிராணி காட்டு என்றான் ஆதி. நீங்க என்ன கிராமத்து சைடுல இருக்கிற மாதிரி என்ன ஒவ்வொன்னா பண்ண சொல்றீங்க என்று எரிச்சலாக கேட்டாள் சன்மதி. சாமி கும்பிட்டு விளக்கு பொருத்துறது உனக்கு சில்லியா இருக்குதா என்று அவளை முறைத்து பார்த்தவாறு கேட்டான் ஆதி. அப்படியெல்லாம் இல்ல. நாம எப்படி சாமி கும்பிட்டாலும் சாமி ஏத்துக்கும். மணி 7 தானே ஆகுது. நான் போய் விளக்கு பொருத்தி ஆர்த்தி காட்டுறேன். இதுக்காக என் அம்மாவை இழுக்காதீங்க. என்னை பத்தி பேச மட்டும்தான் உங்களுக்கு உரிமை இருக்கு. என் குடும்பத்தை பத்தி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று அழுத்தமாக கூறினாள் சன்மதி. இந்த அழுத்தத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல என்று ஆதி உதட்டை சுளிக்க, ச்சே, உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட் என்று சன்மதி எரிச்சலாக சொல்லிவிட்டு நகர அவள் கையை பிடித்து இழுத்து தன் கை வலைக்குள் கொண்டு வந்த ஆதி, என்னடி ஓவர் திமிரு மயிரா பேசுற? என்ன, என் அம்மா இருக்காங்க, என் அம்மா முன்னாடி நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு துளிர் விட்டு போயிடுச்சா என்று அவள் இடுப்பை இறுக்கி பிடித்தான். விடுங்க என்று சன்மதி அவனிடமிருந்து விலக போராட அவனின் இரும்பு கரத்தால் கிறுக்குப்பிடியாக பிடித்த ஆதி, என்னடி துள்ற? நான் தொட்டா அருவருப்பா இருக்குதா என்று நக்கலாக கேட்டான். ஆமாம் என்றா சொல்லுவாள்? அவனின் தொடுகைக்கு அவள் உடல் பாகாய் உருகுவதும் அதை அவனுக்கு தெரியாமல் மறைப்பதும் அவளுக்குத்தானே தெரியும். என்னடி பதிலையே காணோம் என்று ஆதி அவள் இடுப்பை மேலும் இறுக்கி பிடிக்க, ஆ, விடுங்க, வலிக்குது என்று முகத்தை சுளித்தாள் சன்மதி. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, விடுறேன் என்று அவள் கன்னத்தில் கோடு போட்டுக் கொண்டிருந்தான். இப்ப என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் அருவருப்பா இருக்குதுன்னு சொன்னாலும் சொல்லலைன்னாலும் என்னை அசிங்கப்படுத்தவோ இல்லை என் பெண்மையை களங்கப்படுத்தவோ தேள் கொட்டுற மாதிரி விஷ வார்த்தையை தானே கக்க போறீங்க? அதுக்கு எந்த பதில் சொன்னா என்ன என்று எரிச்சலாக கூறினாள். ம், பரவாயில்ல பொண்டாட்டி, என்னை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு சொல்ற. அப்போ என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் தானே என்று ஆதி கேட்கவும் எங்கேயாவது சென்று முட்டிக்கொள்ளலாம் போல இருந்தது சன்மதிக்கு. என்னடி பதில காணோம்? அப்பப்போ ஊமையாயிடுற என்று ஆதி நக்கலாக கேட்கவும் தலையை உலுக்கிக் கொண்டு சன்மதி, ப்ளீஸ் விடுங்க, டைம் ஆச்சு, நான் பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு சாமிக்கு ஆர்த்தி காட்டணும் என்று இறைஞ்சும் குரலில் சொல்லவும் அவளை விட்டான் ஆதி. அவன் விட்டால் போதுமென்று ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டாள் சன்மதி. சக்திக்கு கால் செய்து வெறுத்துப் போனாள் தீக்ஷண்யா. மணி இரவு 7 தொட இன்னும் சில நிமிடங்களே இருக்க கடுப்பான தீக்ஷண்யா கடைசி முறையாக கணவனுக்கு கால் செய்தாள். அதுவோ சுவிட்ச் ஆஃப் என்று வரவும் வெறுத்துப் போனவள் அவனை நம்பி பிரயோசனம் இல்லை என்று நினைத்து ரோட்டை கிராஸ் செய்ய எத்தனிக்க அவள் முன்னால் வந்து நின்றது BMW கார். கணவன்தான் என்று நினைத்து நிமிர்ந்து பார்த்த தீக்ஷண்யா காரிலிருந்து இறங்கிய பவித்ரனை பார்த்து, ஹாய் சீனியர் என்று முயன்று புன்னகைத்தாள். ஹாய் பாப்பா, என்ன நடு ரோட்ல ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளையாடிட்டு இருக்க என்று நக்கலாக கேட்டான் பவித்ரன். சீனியர் அண்ணா, நான் ஆல்ரெடி சரிகான்ல இருக்கேன், ஒழுங்கா ஓடி போயிருங்க, இல்ல சேத்துல தள்ளி விட்டுருவேன் என்று எரிச்சலாக கூறினாள் தீக்ஷண்யா. பாரேன் பாப்பா, நீ என்ன புகழ்ந்து தள்ளுறதாலேயோ என்னவோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது. நீ எங்க போற? வாயேன், கிளைமேட் நல்லா இருக்குது, ஒரு காஃபி குடிச்சிட்டே பேசலாம் என்றான் பவித்ரன். நான் வரல என்று தீக்ஷண்யா சொல்லவும், அட வா பாப்பா, நான் உன்னை கழிச்சு தின்னுட மாட்டேன் என்று அவளை காரில் தள்ளி கதவை சாத்திவிட்டு அந்த பக்கம் வந்து காரில் ஏறி அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தான். டேய், இதெல்லாம் அநியாயமா இல்லையா? பட்ட பகல்ல ஒரு பொண்ணை கடத்திட்டு போறியே, அறிவில்லையா என்று கோபமாக கேட்டாள் தீக்ஷண்யா. நைட் ஆக போகுது பாப்பா, நீ என்ன பட்ட பகல்னு சொல்ற? கண்ணு குருடா? நான் வேணும்னா நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு காரை விடவா என்று நக்கலாக கேட்டான் பவித்ரன். என்று சலித்து கொண்ட தீக்ஷண்யா, உன்கிட்ட பேசினே எனக்கு தலைவலி தான் வரும் என்று தலையில் கை வைத்து கொண்டாள்.
அப்ப நியூரோ சர்ஜனை பார்க்க போலாமா என்று பவித்ரன் திமிராக கேட்க, ஐயோ படுத்தாதீங்க சீனியர். காஃபி ஷாப் தானே கூட்டிட்டு போறேன்னு கார் உள்ள தள்ளினீங்க. ஒழுங்கா காஃபி வாங்கி கொடுங்க என்றாள் கடுப்பாக. சரி சரி, கூட்டிட்டு போய் வாங்கி தரேன். ஆனா பணம் நீ தான் கொடுக்கணும் என்று பவித்ரன் சொன்னதும், சரியான கஞ்சமா இருக்கீங்க. சீக்கிரம் போய் தொலைங்க. வாங்கி தந்து தொலைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை என்று தலையில் அடித்துக் கொண்டாள். பவித்ரன் அவளை கண்டு கொள்ளாமல் எஃப்எம்ஐ போட்டுவிட்டு காரை ஓட்டினான். அதை பார்த்து மேலும் கடுப்பான தீக்ஷணியா, பணம் தரேன்னு சொன்னதும் அவன் வேலையை பார்க்கறான். என் புருஷனை விட மோசமானவனா இருப்பான் போல என்று மனதிலே நினைத்துக் கொண்டாள்.